Thaarush, இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு பிரியாணி ரிவ்யூ பண்ணி காட்டுறேன். அது என்ன பிரியாணின்னு பாக்குறீங்களா? அது ரொம்பவே டிஃபரெண்டான பிரியாணி. அது ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட முடியாதுங்க. ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி மட்டும் சாப்பிட முடியும். இப்போவே உங்களுக்கு அது என்ன பிரியாணி தெரிஞ்சிருக்கும். அதுதான் பெஹ்ரூஸ். இது ரொம்ப ஃபேமஸான பிரியாணிங்க. இது ஒரு பர்ஷியன் ஸ்டைல் பிரியாணிங்க. இந்த பிரியாணிக்காக 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சந்தேகம் வந்திருக்குங்க, வார் வந்திருக்குங்க. அப்பேற்பட்ட பிரியாணி தான் நம்ம பார்க்க போறோம். அப்படியான பிரியாணில என்னதான் இருக்குன்னு பார்ப்போங்க. வாங்க போலாம். என் வீடியோஸ் மிஸ் பண்ணாம பார்க்க என் சேனல் தாருஷ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் பட்டனையும் அமுக்கிடுங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், என் மற்ற சேனல்ஸையும் மறக்காம போய் பாருங்க. என் சேனல் தாருஷ் கிளாஸும் ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன்ஸ் ரிலேட்டடா இருக்கும். என்னோட தாருஷ் ஷார்ட் சேனல்ல ஃபுல்லா ஒரு ஷார்ட் வீடியோ இருக்கும். இதுல எல்லா லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மறக்காம போய் விசிட் பண்ணி என் மற்ற சேனல்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அன்பாக்சிங்லயே போயிடலாங்க. என்னென்ன பில்லே எவ்வளவு பெருசு இருக்கு. இப்போதைக்கு நம்ம ஆரம்பிச்சிடும். இங்க பாருங்க, பேக்கிங் ராயலா இருக்குங்க. பெஹ்ரூஸ்னா பெஹ்ரூஸ் தான். அதாவது ஃபர்ஸ்ட் பிரியாணி கூட குலோப் ஜாமுன் கொடுத்துருக்காங்க. சுட சுடன்னு இருக்குங்க. 1 2 3 4 5 6 இருக்குங்க. இந்த முகலை கிரேவியோட வாசனையே நல்லா இருக்குங்க. மின்ட் ரைத்தா வாசனையா இருக்குங்க. மின்ட்டை தயிர்க்குள்ள போட்டு கலக்கிருக்காங்க. அதான் சைட் டிஷ் ஒன்று ஆர்டர் போட்டுக்கோங்க. அது என்னன்னு பார்க்கல இருங்க. சிக்கன் கறி கபாபுங்க. அது கூட ஆனியன் லெமனும் கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்னதுங்க? மின்ட் மைனஸ் நல்லா இருக்கும். டேஸ்டாக இருக்குங்க, வெரி டேஸ்ட். அடுத்தது பிரியாணி. வாங்க நம்ம எடுத்துக்குள்ள போவோம். தம் கோஸ்ட் பிரியாணி. என்னது இது வித்தியாசமா இருக்கு? வாங்க பிரிச்சு பார்ப்போம். டிஷ்யூ பேப்பர், ஸ்பூனு, ஸ்வீட் ஜீரா. வாங்க மெயின் ஐட்டத்தை பார்ப்போம். பிரியாணிங்க, மட்டன் பிரியாணி.
சாப்பிட்றோம். நான் ஸ்வீட்லேருந்து சாப்பிட ஆரம்பிக்கலாம். டேஸ்ட்டுங்க. நல்லா இருக்கு. ஸ்வீட்டாக சூடாக நல்லா இருக்குங்க. கொஞ்சம் இருக்கு. சூப்பர், நல்லா இருக்கா? மட்டன் மந்தி மாதிரிங்க. நல்லா சாஃப்டாக இருக்குங்க. மட்டன் கூட ஒரு கிரேவி ஊற்றிட்டு இருக்கு. அது கூட நம்ம சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அல்டிமேட்டா இருக்குங்க. இந்த பிரியாணிக்கும் அந்த மின்ட் ரைட்டாக்கும் காம்பினேஷன் டேஸ்ட்டு நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த பிரியாணி ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக இருக்குங்க. எனக்கு இன்னும் மந்தி ஸ்டைல் மாதிரி இருக்குதுங்க. நிறைய ஆல்மண்ட் போட்டிருக்காங்க. அது எனக்கு ரிச்சாக தெரியுது. ஆல் டுகெதர் பிரியாணி ரொம்ப சூப்பர். அடிச்சுக்கவே முடியாது இந்த பிரியாணி. சும்மா இந்த மட்டன் பீஸ் பஞ்சாட்டம் வந்துருக்குங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. Thank you. Standing near the open window, Cyrus, the king of kings, wandered with an envelope in his hand. Behrouz has invited him. The question is, why? After much thought and apprehension, he ordered the sailors to take out the royal ship. His trusted aide Ginger and the king would embark on a voyage. After 2 suns and a half, they landed on the outskirts of Behrouz, a seemingly isolated patch of land, but the shine of the town awaited. Clad in festivities, Behrouz was quickly getting ready to celebrate Nowruz or the New Year. They wondered, were they in for a surprise or a royal welcome? The biryani that was worth a war is definitely worth a try.